உங்கள் வாழ்க்கையை மாத்திர இந்த 60 நொடியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு புது பைக் ஒன்று வாங்குகிறோம். அந்த பைக்கை 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஒரு நாள் இன்ஜின் சீஸ் ஆகி அந்த பைக்கை ஓட்ட முடியாமல் ஒரு இடத்துல நின்றுடுது. இதே போல் தான் நம்ம வாழ்க்கை கூட என்ன நடக்குதுன்னா, நிறைய நேரத்தில் நம்ம சரியாக நம்மளை பராமரிக்கிறதுனால எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்க்கை என்ன ஆகிடுதுன்னா போயிட்டு நின்றுடுது. ஐயோ, என்னை யாரும் விசாரிக்கலை, என்னை பராமரிக்கலை, நான் திருமணம் செஞ்சவங்க, என் கூட இருக்கிறவங்க, என் கூட பிறந்தவங்க யாருமே என்னை நேசிக்கலை, யாருமே என்னை பராமரிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? பைபிளில் பாருங்கள், ஆதியாகமம் 45 இப்படி சொல்லுகிறது, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வறுமை வராதபடிக்கு கர்த்தர் உன்னை பராமரிக்கிறாராம். ரூத்தை பராமரிக்கிறதுக்காக கடவுள் ஒரு போவாசை உண்டாக்குனார். யோபுவும் அவன் குடும்பத்தையும் 8 பேரை பராமரிக்கிறதுக்காக தேவனே இறங்கி அந்த பேழைக்குள்ள வேலை செஞ்சார்னு பார்க்குறோம். இன்றைக்கி கூட நான் உங்களை சொல்கிறேன், உங்களுடைய மனைவி உங்களை பராமரிக்காமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க உங்களை பராமரிக்காமல் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் யாரெல்லாம் விரும்புனீங்க கடைசி வரைக்கும் இவங்க என் கூட இருப்பாங்கன்னு நினச்ச ஆட்கள் கூட உங்களை விரும்பாமல், உங்களை பராமரிக்காமல், உங்களை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வறுமை வராதபடிக்கு நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன் கூட இருந்து உன் மேலே அன்பு செலுத்துவேன். இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்கிறேன், எங்கே பராமரிப்பு இருக்கோ அந்த பராமரிப்பு இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். பராமரிப்பு நமக்கு பாதுகாப்பு என்ற உணர்வையும் உண்டாக்கும். இதை மிஸ் பண்ணாமல் கவனிங்க. உங்களை பராமரிக்க தேவன் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.